அவன் என்ன கேக்குறான்? எப்போ நீங்க புது வண்டி தான் வாங்கியிருக்கேன், மாத்திட்டீங்க. நீ வேற, நான் ஒரு ஆர்வத்துல புது வண்டி வாங்கிட்டேன். இப்ப இதுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஏதாவது கம்மியான ரேட்ல இன்சூரன்ஸ் பாலிசி இருந்தா சொல்லுங்களே. கம்மியான பிரைஸ்ல இன்சூரன்ஸ் பாலிசி வேணும்னா நான் இன்சூரன்ஸ் எழுதி வரேன் இந்த பேப்பர்ல, அதை வாங்கி ஒட்டிக்கோ. நீங்க வேற ஏன் கலாய்க்கிறீங்க? நானே ஒரு கடுப்புல இருக்கேன், நீங்க வேற. சரி சரி விடு, டென்ஷன் ஆகாத. இந்த இன்சூரன்ஸை பத்தி டீட்டெயிலா நம்ம உள்ள போய் பேசுவோம். உயிர் வேற ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நம்ம ஊர்ல பாதி பேர் போலீஸ்க்கு பயந்துதான் இன்சூரன்ஸே எடுக்கிறாங்க. ஆனா வண்டி ஆக்சிடென்ட் ஆகி உடஞ்சு நிக்கிறப்பதான் தெரியும், ஐயோ நமக்கு ஒரு கிளைம் கூட கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இன்சூரன்ஸ் இருந்தா காசு தர மாட்டாங்களா என்ன? தருவாங்க. நீ போடுறது தேர்ட் பார்ட்டியோட இன்சூரன்ஸா இருந்தா உன் வண்டியால அடிபட்ட மத்தவங்களுக்கு தான் அமௌண்ட் கிடைக்குமே தவிர உன் வண்டிக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது. கரெக்ட். இதுக்குதான் காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி எடுக்கணும்னு சொல்றது. ஏன்னா நம்ம வண்டி அடிபட்டுச்சுனாலோ இல்லாட்டி திருட்டு போச்சுனாலும் கூட கம்பெனிக்காரவங்க நமக்கு காசு கொடுப்பாங்க. அதுவே நீங்க கம்மி பிரீமியம்ல பாலிசி வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹெல்மெட்டுக்கு பதிலாக வெறும் பிளாஸ்டிக் கவர்ல மண்டையில போறதுக்கு சமம். புரியுதா திவ்யா? இனிமே கம்மி பிரீமியத்தை மட்டும் பார்க்காத, ஜீரோ டெப்ரெஷன், ஐடிவி இதெல்லாம் செக் பண்ணிட்டு வாங்க. ஐடிவினா என்ன? அதுல ஏதாச்சும் கம்மி பண்ணுவாங்களா? அடப்பாவி, ஐடிவியை கம்மி பண்ணுன்னு வச்சுக்கோவே உன் வண்டியோட வேல்யூவே குறைஞ்சிரும். நாளைக்கே உன் வண்டி திருடு போயிடுச்சுன்னா கம்பெனிக்காரங்க பேருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. உன் வண்டியோட மார்க்கெட் ரேட்டுக்கு ஏத்த மாதிரி ஐடிவி ஃபிக்ஸ் பண்ணா மட்டும்தான் கிளைம் உருப்படியா கிடைக்கும். அப்பாடா, இப்பதான் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. இனிமேல் நான் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இன்சூரன்ஸ் போடணும்னு கேட்டா கூட நானே அட்வைஸ் பண்ணுவேன். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அவங்கள மாதிரி தப்பு பண்ணாதீங்க. உங்களுக்கு இன்சூரன்ஸ் ரினிவல் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதே மாதிரி மோர் ஃபினான்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்க்க பணத்தோட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.